Hey guys, Vanakkam, Whatzup? நான் தான் உங்க KTR. Welcome to this new video. Sorry, நான் ஒரு ட்ரைபாட் வச்சிருந்தேன், பட் அது ஒரு லோக்கல் ட்ரைபாட், ஸோ உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஷேக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா சாரி. டிரெக்டாக வீடியோ ஆரம்பிச்சிடலாம். உலகத்திலே சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். கிறிஸ்மஸ் வேறு வந்துட்டு இருக்கு. ஒரு சிறந்த பர்சனுக்கு ஒரு நல்ல லக்ஸரி கிஃப்ட் கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் கூட இந்த வீடியோ பார்த்து மேபி அந்த கிஃப்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம இன்னைக்கு பேச போகிறது நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஆஃப்கோர்ஸ் அபவுட் தி லேட்டஸ்ட் iPhone 11, அதாவது அப்ளோடைய புதிய ப்ராடக்ட். இதை இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே நான் தெளிவாக யூஸ் பண்ணேன். தாறுமாறாக செம்மையாக இருக்குது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸும் சில மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. நாம் மைனஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் தான். என்ன பார்த்தீங்கன்னா 2019 கூட ஆப்பிள் இந்த ஃபோனுக்கு LCD ஸ்க்ரீன் தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. மற்ற iPhone 11 Pro Max அதில் எல்லாம் OLED ஸ்க்ரீன் இருக்குது. போன வருஷம் வந்து iPhone XRல கூட இதே ஸ்க்ரீன் தான் வச்சிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த வித்தியாசங்களும் தெரியல, எல்லாம் பக்காவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு டீட்டெயில் தான். LCD ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க, OLED ஸ்க்ரீன் போட்டு வந்திருக்கலாம். அதுவும் 2019 அதுவும் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு டெலிஃபோனுக்கு இந்த கஞ்சி தானே தேவைதானா ஆப்பிள். இதில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனுக்குள்ளே $809 பேசிக் 64 GB மட்டும்தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இந்த கேமராவோட குவாலிட்டிக்கு நீங்கள் 4K வீடியோஸ்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாகவே உங்கள் ஜிகாபைட்ஸ் முடிஞ்சிடும். ஸோ பேசிக்காகவே 128 கொடுத்துருந்தா நம்ம ஹாப்பியாக இருந்திருப்போம், பட் அது தரல. இப்போ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். ப்ளஸ் பாயிண்ட் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டில் சொல்ல போகிறது இந்த ஸ்க்ரீன் தான். ஏடா மைனஸும் ஸ்க்ரீன் ப்ளஸும் ஸ்க்ரீனா? ஆஃப்கோர்ஸ் கைஸ், LCD ஒரு மைனஸாக இருந்தாலும் கூட இந்த ஸ்க்ரீனோட சைஸ் 6.1 inches ரொம்ப பக்காவான ஒரு சைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கை கடைங்கி ரொம்ப பக்காவாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் அன்பாக்சிங் வீடியோவில் கூட தான் சொல்லியிருப்பேன் ரொம்ப பக்காவாக இருக்குது சைஸ்ன்னு சொல்லி. ஸோ ஒரு மந்த் யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனோட சைஸ் பக்கா சைஸ் தான். ரெண்டாவது நான் என்னத்தை சொல்ல போகிறேன்னு சொன்னால் இந்த ஃபோனோட ப்ரைஸ். சீரியஸ்லி $809 இந்த ஃபோனுக்குள்ள அவங்க கொடுத்துருக்கிற விஷயம் உண்மையிலேயே நிறைய கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். iPhone 11 Pro Maxோட இதை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னால் கூட ப்ரைஸுக்காகவே தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா $809 இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பக்கா. ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பின்னுக்கு இருக்கக்கூடிய கேமராஸ் தான். ஒன்று வைடு, ஒன்று அல்ட்ரா வைடு, ரெண்டுமே தாறுமாறாக பக்காவாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் வைட்லேருந்து அல்ட்ரா வைடுக்கு மாறும்போது அந்த சேஞ்ச்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச்மெண்ட் தெரியும். பட் அது கூட நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அது தெரியும். மற்றபடி நார்மலாக நீங்கள் பட்டன் அமர்த்தி சேஞ்ச் பண்ணும்போது அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஃபோட்டோஸோட குவாலிட்டி உண்மையிலேயே செம்மையாக சூப்பராக இருக்குது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அப்படியே கேமரா என்னென்னலாம் ப்ரொப்போஸ் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தெரியும் பெனராமிக் வியூஸ் ஃபோட்டோஸ். அப்புறம் போர்ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஃபோனில் போர்ட்ரேட்ஸ் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. ரெண்டுலேயுமே எடுக்கும்போது போர்ட்ரேட் செம்மையாக தாறுமாறாக செம்ம குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் உண்மையிலே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது இந்த போர்ட்ரேட் மோடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். பட் நீங்கள் நார்மலாக சாதாரணமாக Instagram, Facebook இதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நார்மல் பர்சன் நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த வித மாற்றங்களும் தெரியாது. செம்மையாக சூப்பராக இருக்கும். அதிலே பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெவ்வேறு மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மோட்ஸ் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோனை கையில் எடுத்ததையுமே இருக்கா கிண்டி பார்க்கும்போது வாவ் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுமே தவிர மற்றபடி அதை ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுவோமான்னு சொல்ல முடியாது. போர்ட்ரேட் மோட் கூடுதலாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோத்துக்கு தரமாகவும் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலோட ஃபோட்டோஸ் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வைடில் நிற்கிறோம், இப்போ நம்ம அல்ட்ரா வைடுக்கு போயிடலாம். பார்த்தீங்களா வித்தியாசத்தை? அல்ட்ரா வைட் உண்மையிலே செம்மையாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம அதில் கேப்சர் பண்ணிக்கலாம். கூடுதலாக மற்ற ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வைட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்க ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராய் ஆகிருக்கும், அதாவது கீழே கொஞ்சம் இழுபட்ட மாதிரி இருக்கும். ஐஃபோன்ஸில் எடுத்த ஃபோட்டோஸில் எதுலேயுமே அந்த வித்தியாசங்கள் தெரியல. எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோட்டோஸ் போகிறேன், நீங்களே பாருங்கள். அப்படியே இந்த கேமராவில் இருக்கக்கூடிய நைட் மோடே நம்ம பார்த்துடலாம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எவ்வளோ நைட்டாக எவ்வளோ டார்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஐஃபோன் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணும். உங்களோட லென்ஸ் எவ்வளோ நேரம் ஆன் பண்ணி வச்சிருக்கலாம்னு சொல்லிக்கிறது. மேபி 3 seconds, மேபி 4 seconds ப்ரொப்போஸ் பண்ணும். பட் நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க நைட் மோட்லன்னு சொன்னால் அது இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஸ்டெடியாக இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 seconds வரைக்கும் உங்களோட லென்ஸை ஓப்பன் பண்ண அது உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணும். நீங்கள் கையில் வச்சிருக்கும் போது only 3 to 4 seconds தான் ப்ரொப்போஸ் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நைட் மோடில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே செமையாக தான் வருது. ஒரு ஐஃபோனில் இவ்வளோ செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்ம வீடியோ மோட் அதிலே அதே ஃபோட்டோஸ் அதிலே அல்ட்ரா வைடும் இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்லோ மோஷன், அப்புறம் டைம் லேப்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் முழுக்க நீங்களே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி எடுக்கக்கூடிய டைம் லேப்ஸாக இது இருக்காது. நீங்கள் பக்காவாக ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கான தனிப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ஆப்பிள் ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பக்காவான டைம் லேப்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டியை பற்றி பேசணும்னா
180pலேருந்து 4K வரைக்கும் இருக்குது. அதுவும் 4Kலேயே 24, 30, 60 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது உண்மையிலேயே செம்மையான விஷயம். வீடியோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஸ்லோ மோஷன் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. நீங்களே அதில் எக்ஸாம்பிளை பாருங்கள். இப்போ நாலாவது ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேமராக்குள்ளே இருக்கக்கூடிய 4K வீடியோவோட ஸ்டாபிலைசேஷன்லாம் தாறுமாறாக செம்மையாக இருக்குது. நான் நடக்கும்போது கூட ஓடும்போது கூட அவ்வளோ வித்தியாசங்கள் தெரியவே இல்லை. என்ன போல் சாதாரணமாக யூஸ் பண்ணுறவனுக்கோ இல்லை ஒரு யூடியூப் வீடியோஸ் பண்ணுறவனுக்கோ இதோட ஸ்டாபிலைசேஷன் பக்காவாக செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதுக்கான வீடியோவும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாபிலைசேஷனை பற்றி எனக்கு சொல்லியே ஆகணும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன். மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதி வச்சுருங்க. அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஃபோனுடைய பேட்டரி லைஃப் தான். சத்தியமாக சொல்கிறேன், உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான பேட்டரி தான். சீரியஸாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க நான் யூடியூப்ஸில் வீடியோ சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன், கேம்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தேன், நார்மல் மியூசிக் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருந்தேன். பட் ஒரு அளவோட நானே யோசிச்சு, என்னடா இவ்வளோ நேரமாக யூஸ் பண்ணுறேன், இந்த ஃபோனுக்கு பேட்டரியே குறைய மாட்டேங்குது என்ற அளவுக்கு சீரியஸ்லி பேட்டரி லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. போன வருஷம் அந்த ஐஃபோன் XRஐ விட இந்த ஃபோனில் 1 hour எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஆப்பிள். பட் அந்த 1 hour நான் சீரியஸ்லி ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலேயே பேட்டரி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் ஆறாவது ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஃபோனுக்கு இருக்கக்கூடிய ப்ரொசஸர், அதாவது A13 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. இதே எக்ஸாக்ட் ப்ரொசஸர் தான் நம்ம iPhone11 Pro Maxலேயுமே இருக்குது. ப்ரொசஸர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியான கேம்ஸ் கூட விளையாடி பார்த்தேன், எந்த பிரச்சனையும் ரொம்ப ஃப்ளூயிடாக செம்மையாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த ப்ரொசஸர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. $850 இந்த ஃபோனுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் $1400 ஆரம்பிச்சும் அந்த ஃபோனுக்கு 11 Pro Maxன்னு ஒரு பேர் இருந்தும் கூட அவ்வளோ வித்தியாசங்கள் இல்லை. எனக்கு இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கு தெரிஞ்ச வித்தியாசம் பேட்டரி லைஃப் அண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸ் மட்டும்தான். அந்த வகையில் நீங்கள் யாருமே இது வரைக்கும் ஐஃபோன் யூஸ் பண்ணதே இல்லை, பட் இனிமேல் நீங்கள் ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக iPhone11 நான் உங்களுக்கு வாங்க சொல்லுவேன். அவ்வளோதுக்கு பக்காவான டெலிஃபோன் இது. 2019ஆம் ஆண்டோட புதுசான ஐஃபோன் வரும் வரைக்கும் இந்த ஐஃபோன் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு நான் அடிச்சே சொல்லுவேன். அவ்வளோத்துக்கு செம்மையான ஃபோன் இது. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு பிக் லைக் போடுங்க. அப்படியே பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லையும் அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நேரடியாக உங்களோட ஃபோனுக்கே வரும். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படியே காய்ஸ், நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லி அடுத்த வீடியோவில் ஹாய் சொல்கிறேன்.